எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி உள்ளே வந்து பார்க்குற எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் தேங்க்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணுமா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக நியூ மேரிட் கப்புள்ஸ் அப்புறம் மார்க்கெட் போய் காய்கறி வாங்குற ஜென்ஸ்க்கோ பிகினர்ஸ்க்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இனி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வாங்கும் போது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம், நீங்கள் என்ன பர்பஸ்க்கு வாங்குறீங்க. பிகாஸ் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக மட்டும்தான் பூண்டு வாங்குறீங்கன்னா மலை பூண்டு வாங்குங்க. இல்லை வீட்டில் ரெகுலர் யூஸ்க்கு வாங்குறீங்கன்னா நாட்டு பூண்டு வாங்குங்க. மலை பூண்டு அப்படிங்கிறது என்ன, நாட்டு பூண்டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துடலாம். மலை பூண்டு அப்படின்னா பெருசாக இருக்கும், இதுக்கு விலையும் அதிகம். நாட்டு பூண்டு சின்னதாக இருக்கும், இதுதான் ரசம் சாம்பார் தாளிப்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும், விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ பூண்டை நீங்கள் கையில் எடுத்து அழுத்துனீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பூச்சி பிடிச்சிருந்தாலோ இல்லை வந்து ஒரு பக்கம் மட்டும் ப்ரௌன் கலரில் அழுகி இருந்தாலோ அது வந்து பொசுங்குன மாதிரி இருந்தாலோ அதையெல்லாம் வந்து வாங்கக்கூடாது. இதைத்தான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது போக இப்போ மார்க்கெட்டில் வந்து சைனா பூண்டுன்னு ஏதோ சேல் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ நாட்டு பூண்டு அப்படிங்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த குடுமியில் நிறைய அந்த குடுமி மாதிரி இருக்கும். இதுவே வந்து சைனா பூண்டு வந்து கொஞ்சம் மொட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் அதுக்கான வித்தியாசம். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாட்டு பூண்டு கொஞ்சம் விலையாக இருக்கும், சைனா பூண்டு கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுட்டு வாங்குங்க. அடுத்ததான் வெங்காயம் எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஈரம் இல்லாதது தான் வாங்கணும். அப்போ தான் நம்மளால் வச்சு யூஸ் பண்ண முடியும். வெங்காயத்துக்கு கீழ்ப்பகுதி ஈரமாகவோ அழுகியோ பிசுனோ இருக்கக்கூடாது. வெங்காயத்தோட கீழ்ப்பகுதி தட்டையா ஈரம் இல்லாமல் இருக்கணும், ஊசி மாதிரி இருக்கக்கூடாது. இதே நீங்கள் சின்ன வெங்காயம் வாங்கும்போது அது மேக்ஸிமம் வந்து ஈரம் இல்லாமல் மட்டும் பார்த்து வாங்கிருங்க. அது போக சின்ன வெங்காயத்துல வந்து நாட்டு வெங்காயம் ஹைபிரிட்னு 2 வரும். நாட்டு வெங்காயங்கிறது குண்டாக சின்னதாக இருக்கும், இது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஹைபிரிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதோட முனை பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் சீக்கிரம் உரிச்சிடலாம். நாட்டு வெங்காயம் வந்து சீக்கிரம் உரிக்க முடியாது. நாட்டு வெங்காயம் தான் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். இந்த ஹைபிரிட் வெங்காயம் கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். அது போக சீக்கிரமாகவும் உரிச்சிட முடியும். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்தது தக்காளி. உங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்கங்கிறத பொறுத்து தக்காளியோட சைஸை டிசைட் பண்ணி வாங்குங்க. இப்போ ஃபங்க்ஷனுக்குன்னா பெரிய சைஸ், பெரிய ஃபேமிலின்னா பெரிய சைஸ், 4 பேர்னா மீடியம் சைஸ், 2 to 3 பேர் இருக்கிற குட்டி சைஸ் ஃபேமிலினா நீங்கள் குட்டி சைஸான தக்காளியை செலக்ட் பண்ணி வாங்குங்க. அப்போ தான் வேஸ்டேஜ் வராது, அதிக பணமும் சேமிக்கலாம். ஏன்னா தக்காளி சைஸ் பொறுத்து தான் ரேட் இருக்கும். சின்ன ஃபேமிலி உள்ளவங்க பெரிய தக்காளி வாங்கினா ரேட் அதிகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். அடுத்ததான் பச்சை மிளகாய். இதுவும் உங்கள் ஃபேமிலியை பொறுத்து வாங்குங்க. பச்சை மிளகாயில் 2 வெரைட்டி தான், ஒன்று காரம் உள்ளது, இன்னொன்று காரம் இல்லாதது. உங்கள் ஃபேமிலியில் காரம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா காரமான மிளகா வாங்குங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காரம் இல்லாததா கேட்டு வாங்குங்க கடைக்காரங்ககிட்டயே. அப்படி அவங்களுக்கே தெரியலன்னா நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக குண்டாக சின்னதாக இருக்கிற மிளகா காரம் அதிகமாக இருக்கும், நீட்டமாக பெருசாக இருக்கிற மிளகா காரம் இருக்காது. ஸோ இப்படி தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய் பார்த்தீங்கன்னா அந்த குடுமி வரும் இல்லைங்களா, அதுக்கு கீழே ஒரு 3 கண் இருக்கும். அந்த கண் எப்போவுமே காஞ்ச மாதிரி தான் இருக்கணும். இதில் ஒரு கண்ணாக வந்து இப்போ ஈரமாக இருக்குது அப்படின்னா அந்த தேங்காய் அழுகி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தேங்காயை நீங்கள் வந்து குலுக்குனீங்கன்னா தண்ணி வந்து 3/4 இருக்கிற மாதிரி தெரியணும், சத்தம் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா மேக்சிமம் ரொம்ப கருகருன்னு இருக்கிற தேங்காயை நீங்கள் வாங்காதீங்க, அது பெரும்பாலும் கெட்டு போய் தான் கிடக்கும். ஸோ மேக்சிமம் வந்து இந்த ஒயிட்டு அப்புறம் வந்து ஒரு பழுப்பு கலரில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். நீங்கள் இப்போ எலசு தேங்காய் வாங்குறீங்கன்னா அதுக்கு அந்த ஒயிட் கலர் இருக்கிற தேங்காய் வாங்குங்க. இப்போ நீங்கள் குழம்புக்கெல்லாம் அரைக்கிறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற தேங்காய் வாங்குங்க. இல்லை ஏதாவது பலகாரம் எல்லாம் இந்த வரக்காய் வச்சு செய்வாங்க, அதுக்காக வாங்குறீங்கன்னா அந்த கருகருன்னு இருக்கிற தேங்காய், அதை நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து அவங்கக்கிட்ட கடைக்காரங்கிட்ட சொல்லி வாங்குங்க. ஸோ அவ்வளோதான். வீடியோ வந்து லென்த்தாக போகிற மாதிரி இருக்குது. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி பார்த்து வாங்கணுங்கிறத நான் செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.